கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி மத்தேயு 6:33 முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகிறார். பொதுவாகவே மனுஷனுடைய வாழ்க்கையில் எதையாவது ஒன்று அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான். அவன் அந்த தேடுதல் இருக்கிறது நிமித்தம்தான் வாழ்க்கை பயணத்தை நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறான். யாராவது போய் அவங்ககிட்ட நீ என்ன தேடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அதுதாங்க எனக்கும் தெரியல, ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒன்று நான் தேடிட்டு இருந்தேன், இப்ப எதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது என்று அவனுடைய வாழ்க்கையில் குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் நான் எதையாவது ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள். இன்று கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் கர்த்தரை தேடுகிறோம், ஒரு சில நேரங்களில் நாம் எதை தேடுகிறோம்? உலக பிரகாரமான காரியங்களை தேடுகிறோம். தப்பு சொல்ல வரல, ஏன்னா இன்றைக்கு குடும்ப சூழ்நிலைகள் அப்படியாக இருக்கிறது, பாரங்கள் அப்படியாக இருக்கிறது. காலை முதல் இரவு வரைக்கும் ஓடுகிறோம். நன்மையானது ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது, வர்றது செலவுக்கே சரியா இருக்குது என்று கூறுகிறோம். காரணம் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதானம் கர்த்தருடைய காரியங்களாய் இருக்க வேண்டும். தேவனை நாம் முன்னிறுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எதை சொல்லி கற்று தந்திருக்கிறாரோ அதை பிடித்தவர்களாய் நம்ம வாழ வேண்டும். ஜபஜீவியம், விசுவாசம், நற்கிரியைகள், கிறிஸ்துவை உடையவர்களாய் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவ்விசுவாசம். இது செய்ய முடியுமா? இது கர்த்தரால் செய்ய முடியுமா? இல்ல, நான் உழைக்கிறது உழைச்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சு பல விஷயங்களில் நாம் கர்த்தரை விட்டு சுய பலத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்மளால இன்னும் ஒரு சில காரியங்களில் நம்மளால் வெற்றி அடையவே முடிவதில்லை. காரணம், கர்த்தர் எனக்கு செய்து தருவார் என்பதை விட நான் எனக்காக செய்து கொண்டால்தான் உண்டு என்று நம்மளுடைய மனஸ் நிலை இப்பொழுது மாறிவிட்டது. எப்படி தரிசனத்தை மாற்றி விடுகிறான் பாருங்கள். பல போராட்டம் நமக்கு உண்டு. உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, போராட்டம் என்பது இந்த மாதிரி காரியங்கள்ல தான் வரும். ஆண்டவரை தேட விடாதபடி வருகிற சூழ்நிலைகள், வருகிற காரியங்கள் எல்லாம் தான் நமக்கு போராட்டம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வருமே என்றால் நாம் சற்று நிதானித்து, ஆண்டவரே, இந்த காரியம் என்னையும் உம்மையும் பிரித்து விடக்கூடாது, இந்த காரியத்தின் நிமித்தம் நான் இன்னும் உம்மை அதிகமாக சேர வேண்டும், எனக்கு இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இது இனி என்னுடைய பிரயாசம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய கரத்திலிருந்து வர வேண்டும். என்னுடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய யோசனையினால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை முற்றிலுமாக உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே என்று அந்த காரியத்தை கர்த்தரிடம் விட்டு விடுங்கள். கர்த்தர் நிச்சயம் அந்த காரியத்தை சந்தித்து அவர் அந்த தேவையை நிச்சயம் பூர்த்தி செய்து தருவார். எப்பொழுது? நம்மளுடைய தேவைகள் எல்லாம் தேவனே என்று மாறும் பொழுது. இன்றைக்கும் பலவித சூழ்நிலைகளில் நாம் கர்த்தரை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், நம்மளுடைய தேவைக்காக கர்த்தரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுது என்னுடைய தேவைக்காக கர்த்தர் அல்ல, என்னுடைய தேவையே கர்த்தர் தான் என்று நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய எல்லாவற்றையும் நாம் கர்த்தருக்கு நேராக நம்மை திருப்பும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிக்கவராய் இருக்கிறார். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளோ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு சோதனை வருது. லாசரு மரித்து போய்விட்டான். ஆனால் இவர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது நிமித்தம் ஆண்டவரே என்று அவரை நோக்கி அவர்களுடைய விண்ணப்பத்தை வைக்கும் போது அவர் வந்து நின்று கல்லறையை திறக்கும்படி சொல்கிறார். அந்த லாசரு உயிரோடு எழுந்து வெளியே வருகிறார். என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை தேடுவோம். இப்பொழுது நமக்கு ஏதோ பதில் தராதது போல இருக்கும், இப்பொழுது ஏதோ நம்ம இடத்தில் வராதது போல இருக்கும், நம் அருகில் நிற்காதது போல இருக்கும். ஆனால் நேரம் ஒன்று வரும், அவர் வந்து நின்றால் எந்த சூழ்நிலைக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நிச்சயம் விடுதலை தருவார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேட வேண்டும். இந்த மத்தேயு 6:30-32 வரைக்கும் வாசிக்கும் போது, காட்டுப்புல்லுக்கே தேவன் விதமாக உடுத்து வைத்தார். அதாவது இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கே தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்.
இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு இன்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா நம்மள ரொம்ப நாள் அள வச்சுட்டு இருக்கிறது அவருக்கு விருப்பமா இருக்குமா? நம்மளை ரொம்ப நாள் தேட வச்சுட்டு இருக்கிறது அவருக்கு விருப்பமா இருக்குமா? எனக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? அப்ப அந்த காரியம் நிச்சயம் நமக்கு அவர் தருவார். நாம் பண்ண வேண்டியது என்னன்னா, நல்ல பங்காகிய கிறிஸ்துவை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வாதம் எனக்கு வரும் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது எப்படி தகப்பன் பிள்ளையை கொஞ்சம் அழுதாங்கூடி தகப்பன் ஓடி போய் இறங்கி அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோன்னு கேட்டு அந்த பிள்ளையின் தேவையை சந்தித்து தருகிறானோ, அதே போல் நம் ஆண்டவரும் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாமே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு நன்மையானது கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். போனஸுக்காக கர்த்தரை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் போனஸா கர்த்தர் நமக்கு தருவார். என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முன்னிறுத்த வேண்டும். வேதாகம அந்த வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய ஜப வாழ்க்கை, விசுவாசம் எல்லாத்தையும் இன்றைக்கே சீர்படுத்தி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஏனென்றால் தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான் என்ற கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தரை தேடுங்கள், கண்டடைவீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் அல்லவோ இருக்கிறது. கர்த்தருடைய காரியத்தில் முன்னிருப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.